Armanı, hava nerede çarşafım? Gördüğüm bu paketler benim dermanım. Yavaşça açıldı fermanı. Sakın kaçma bro. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இதில் வந்து என்ன ஆகலை அப்படின்னு சொன்னால் 2 ஐசியுமே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு, ஸ்பீக்கர் அவுட்டில் நான் ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்கல, 2 ஸ்பீக்கருமே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு. ஒரு ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஐசி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஐசி 30 40 ரூபா வரையும் வரும். இதே ஒரிஜினல் ஐசி போட்டிங்கன்னா 100 150 ரூபாக்குள்ளே வரும். இந்த 4440 ஐசி போர்டில் பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் நிறையா பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வச்சுருப்பாங்க, இந்த 4440 ஸ்டீரியோ போர்டு வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சவுண்டு குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி அதிக பேர் ரொம்ப குறைஞ்ச விலையில் பாட்டு கேட்கணும், இசைப்பிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த 4440 ஐசி போர்டை யூஸ் பண்ணி தான் ஒரு சின்ன ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் செஞ்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ஐசியுமே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு, 2 ஐசிலுமே என்னென்னா பாட்டு பாடலை. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஐசியும் சேஞ்ச் பண்ணணும். இந்த லாக்டவுனால் என்ன ஆகலை அப்படின்னா 2 எலக்ட்ரிக்கல் கடை எதுவுமே இல்லாதனால 2 ஐசியும் கிடைக்கல. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 4440 ஐசி ஒரிஜினல் போர்டு ஒன்று இருக்குது, செல்கான் கம்பெனியோடது. இந்த போர்டை எடுத்துட்டு நம்ம அந்த போர்டை வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டூப்ளிகேட் போர்டு, சைனா போர்டு. பார்த்தீங்கனாலே தெரியும், கெப்பாசிட்டர் இதெல்லாம் ஓரளவுக்கு ஒன்றும் இல்லை. பிசிபிலாம் ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரும் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுனா இப்போ புது போர்டு ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த போர்டு எடுத்துகிட்டு புது போர்டு வைக்க போகிறோம். ஹீட் சிங்குமே ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப இதாக இருக்குது. ஹீட்டு ரொம்ப அதிகமாகுது ஆன் பண்ணும்போது, கையே வைக்க முடியல, அவ்வளோ ஹீட் ஆகுது இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 4440 ஒரிஜினல் ஏசி போர்டு, செல்கான் கம்பெனியோடது. எல்லா கெப்பாசிட்டரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெல்டானில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்காக சான்யோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், சான்யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஏசி. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல பேக்கிங் தான், நான் பிரிக்கல, யூஸ் பண்ணல. ஒரு 3-4 செட்டு வாங்கினேன், அதை எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்தாச்சு. நல்ல வேலை ஒரு போர்டு இருந்தது. இதை பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் ஒயரிங் செட்டு ஃபுல்லாகவே தான் வரும் 4440 ஏசி போர்டில், ஒரிஜினல் போர்டில். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதில் 500 பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும், 500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்லேருந்து எடுத்தாச்சு போர்டு. இப்போ இந்த போர்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பழைய போர்டு, இது புது போர்டு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெல்டான் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2 ஒரிஜினல் ஐசி. இதோட ஹீட் சிங்கோட திக்னஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதையோட இந்த ஏற்கனவே பழைய போர்டில் இருக்க திக்னஸ் பாருங்கள், இது எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் அதிகமாக ஹீட் ஆகும், இது கொஞ்சம் ஹீட் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்காது. ஹீட் ஆகும், ஆகலான்னு சொல்ல, தெரிஞ்சுக்காது கொஞ்சம். ஒயர்லாம் கூடவே போட்டிருக்காங்க, எல்லாமே இந்த ஒயராக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த போர்டோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் பார்த்துருவோம். இதுவும் இந்த மஞ்சள் கலர் ஒயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இது ரெண்டும் வால்யூம் கண்ட்ரோல் போகக்கூடிய 2 சேனலுக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சேனல் கூடிய வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பேலன்ஸு. இப்போ இந்த 4 ஒயர் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரபிள், 2 சேனல், லெஃப்ட் ரைட்டு, பேஸ் ட்ரபிள் அப்படி மாறி வரும். இவ்வளோ தான் என்னோடய ஒயரிங் கனெக்ஷன்ஸு. நான் உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த போர்டை வந்து ஆம்பிளிஃபையர்லேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணியாச்சு. யூஎஸ்பியும் கழட்டியாச்சு, ஏன்னா வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாகும்னு சொல்லிட்டு யூஎஸ்பியும் கழட்டியாச்சு. இப்போ இந்த போர்டு இதுதான் பழைய போர்டு, இது வந்து புது போர்டு. இதோட குவாலிட்டி மட்டும் பாருங்கள். பேஸ் டேபிளுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து பிஎஃப் கெப்பாசிட்டர்ஸ். பிஎஃப் பாருங்கள், பேஸ் டேபிளுக்காக. இது வந்து இதில் வந்து நல்ல குவாலிட்டியான பிஎஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சைனா போர்டுங்கிறதுனால, ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்கிற போர்டுங்கிறதுனால எல்லாமே ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கிற கம்பெனிட்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி இதுக்காக இருந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சொல்லப்போனால். இப்போ வந்து இந்த போர்டை வந்து ஃபுல்லாக வச்சு நம்ம உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 2 சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதோட சவுண்ட் ரிசல்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சால்ட்ரிங் பண்ணுறதுலாம் வீடியோ எடுக்க முடியல.